என்னங்கடா தங்க பிள்ளைலாம் தேடிங்களா அம்மாவை? சாச குட்டி கண்பில கருத்தா டே கருத்தவளே டே தேடினியா அம்மா தேடினியா? ஒரு கண்ணெல்லாம் பிள்ளைக்கு அழுக்காயிருச்சு. தொடச்சி விட்றேன். நுடி தங்கம் நுடி தங்கம். சரி சரி ஒரு பட்டுமா நீ பட்டு பாப்பாடி. சரி குட்டி கருப்பேன் ஒரு 4 நாளையில் எப்படி வளர்ந்துட்டியான்னு ஏண்டா? ஒரு 4 நாளையில் உருண்டையாக இருக்கியா? ஏன்டி டாட்டே அவன் நல்லா என்னடி மெலிஞ்சு போயிருக்கு நீ? நீ மட்டும் எப்படி இருக்க? தேடினியா அம்மா தேடி? இது செல்லக்குட்டி. இது வந்து யாராவது இல்லைன்னா இது மிஸ் பண்ணும் இந்த குட்டி பிள்ளை. யாஷா பையன் இருக்கா பாருங்களா, அவன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். யாருன்னா இல்லைன்னா அவனுக்கு சோகமாயிரும். சரிம்மா சரி. சரி தங்கம் சோறுடி. சரி அம்மா போல நீ போல சரியா? ஓகே நீ வா சிஞ்சு மேலே வா, மேலே ஏறுடா, மேலே ஏறா சிஞ்சு. கொஞ்சல் ஒரே கொஞ்சல் இந்த குட்டிக்கு, இவனுக்கு கொஞ்சல். சிஞ்சுமா ஏறு, மேலே ஏறு, இங்கே ஏறு, மேலே ஏறு சிஞ்சு, மேலே ஏறி வா. சரி சரி படுத்துக்கோ, நீயே படுத்துக்கோ, அவ வேண்டாம். எப்படி கூப்பிடுறத வச்சுச்சு நீ? ஒரே பாச போராட்டமாக தான் இருக்குது. என்னடி ஏண்டி குட்டி டரா குட்டி? சுற்றி சுற்றி வர்றாங்க. எப்படி கொஞ்சிறது? 2 பேராக கொஞ்சம் அம்மா. சரியாடி சரியாடி மயில். இவருக்கு யாரையும் போய் நான் கொஞ்சம் வேணாம், இங்கே இவனுக்கேவும் இப்படியே தடவி கொடுத்துட்டே உட்காந்துருக்கணுமா. சிஞ்சுமா அவன் விட மாட்டான்டா. என்னம்மா நின்ஷா பேபி? நின்ஷா பேபி என்ன ஒரு துணியை கலட்டி விட்டுருவோம். ஊசியை போட்டு 1 வாரமே ஆச்சு. ஆப்ரேஷன் பண்ணி இப்போ எவ்வளோ 19 1 மாதம் ஆச்சுல்ல? இல்லை 20 நாளைக்கு மேலே. இருடா 20 நாள் ஆச்சு. இருமா எடுத்துருவோண்டா துணியை. எப்படி துணி எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஜாலி தான் போல். எப்படா எடுப்பாங்கன்னு சிஞ்சுக்கு தான் முதல்ல கழட்டி விடணும். என்னடி என்னடி சூப்பர். எங்கே கழட்டிடுவோமா? கட்டு இங்கே பத்தியில் ஓடுற பத்தியில் ட்ரெஸ்ஸை கழட்டியாச்சு. முடியும் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு போல். ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல முடியும் வளர்ந்துருச்சு. நல்லா இருக்கா? பாருங்க எவ்வளோ முடி கொட்டுது தெரியுமா? எல்லாரும் கேட்குறீங்க ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா சங்கடமாக போயிடும். அதனால் நிறைய பார்த்து மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாம் பண்ணணும். என்ன தான் நம்ம டெய்லி சீவி விட்டாலும் இவங்களுக்கு வந்து முடி 1 வாரமாக 20 நாள் அந்த துணி கட்டியிருந்தது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதனால இப்படி இருக்குது. மற்ற பூனையாக இருந்தாலும் முடி கொட்ட தான் செய்யும். வாங்க எப்படி பெருசாக வருதுன்னு. சரி வைங்க அப்புறம் சீவிட்டுக்கலாம். இது கழட்டிடுவோண்டா, கழட்டிடுவோம். இரு கழட்டுவான். அதே கடிச்சு என்ன செய்ய போகிறேன்? துணியை எடுத்துருவான். அது துணியை உன்னோட சொத்தை கலட்ட விட மாட்டேங்கிற பைத்தியக்காரி. நில்லுடி சேட்டை போகிறதுக்கு விடுறாளான்னு. என்னப்பா இந்த துணியோ அவங்க முடியை வெட்டுற மாதிரி துணியை வெட்டக்கூடாதான். சேட்டை பிடிச்ச கழுத்து. சிஞ்சு குட்டிக்கு ட்ரெஸ் கழட்டியாச்சு. சிஞ்சு குட்டிக்கு ட்ரெஸ் கழட்டியாச்சு. புண்ணாடிடுச்சு. தங்க பிள்ளைக்கு தான் அவ்வளவுதான். சீவி விட்டுக்கணும் பிள்ளைகளுக்கு. நின்ஷாவும் சிஞ்சுவும் பாருங்க கலட்டி விட்டதுமே அப்பா இப்போ தாண்டா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணி இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. அவங்களெல்லாம் பிடிச்சி ஏதோ கொஞ்சிட்டு அம்மா என்னமோ பண்ணுது
நம்மளே கொஞ்சலன்ட்டு இங்கே வந்து அப்படியே சோகமாக படுத்து கிடக்குறிய அந்த யாஷா. உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்களுக்கு துணியெல்லாம் கட் பண்ணி விட்டேன். கூட உன் கண்ணை க்ளீன் பண்ணுவா, இங்கே வான. அப்போ போ, உன்கிட்ட பேச மாட்டேன், போ வராத. இது யாரு? இவங்க யாரு? இவங்களா? இவங்கள் மின்னல். வாமா மின்னல். இவங்க 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 மாசா குட்டி. இவங்க மாசா குட்டி. அவ பாரு, அது அடுப்புக்குள்ளே அந்த குட்டி அடுப்புக்குள்ளே போய் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. அதுக்குள்ளே படுக்க முடியுமா? இத்தினூண்டா இருக்குது. படுக்கிறானான்னு பார்ப்போம். சுற்றி சுற்றி போனாலும் முடியல. டேய் என்னடா, அதுக்கு ரொம்ப குட்டி அடுப்பு, எவ்வளோ வேணாலும் அதுக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது. அப்படி அவன் வந்து அவனோட கண்காணிப்பு வந்து என்கிட்டே இருக்கணும். செல்லம், என்னடா செல்லம், அம்மா தூக்கவா? அப்போ நீ ரொம்ப கோவிச்சிட்டு போகிற, நான் என்ன பண்ணுறது? சரி வா தூக்குறேன் வா. சரி வா தூக்குறேன் வா, மாடி என் தங்க தூக்குறேன்டி. இப்போ இவர் வந்து புது இடம் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இங்கேருந்து அப்படியே கீழே பார்க்குறதுங்க இருக்கு. உய் 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 உய். ஆள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு இடம் பிடிச்சி வச்சுக்கிறது இந்த ஷாஷா. 4 நாளாக நான் ஊரில் இல்லை. நான் மேலே காலையில் போனேன், என்னால் முடியலை, ரொம்ப மூச்சு வாங்குதா, அதனால மேலே போய் பிள்ளைகளை பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அந்த ஹேர் கட்டு, அந்த முடியை மட்டும் வெட்டி விட்டுட்டு, அந்த துணியை மட்டும் வெட்டி விட்டேன். என்னால் முடியலை அப்படின்னு நான் கீழே வந்துட்டேன். ஃபுட்டு கூட நான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி நான் போடல, அவங்க தான் போட்டாங்க. பசங்க, சிவா, மாமா எல்லோரும் தான் போட்டாங்க, நான் போடவே இல்லை. இப்போ நான் வந்து உட்காந்தேன் இங்கே எனக்குள்ள பால்கனியில் உட்காந்துட்டு, செல்ல குட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். அப்படியே பாருங்க, எல்லாம் வந்து என் முன்னாடியே வந்து ஆஜராயிட்டாங்க. என் தங்க பிள்ளைங்க தெரியுமா, எல்லாம் இங்கே இருக்காங்க. அடியில் 3 பேர், அங்கே பின்னாடி ஒருத்தன், அங்கே ஒருத்தன், இங்கே எல்லாம் உட்காந்துச்சு. மூஞ்சியை மட்டும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. சிஞ்சு என்னமோ சொல்கிறேன்னு கூப்பிட்டா ஒன்றுமே சொல்லன்னு சொல்லி கிளம்பிடுச்சு சிஞ்சு. நின்ஷா பாரு அழகாயிட்டா பாரு, இப்போ வால் நல்லா நீட்டாயிடுச்சு. நின்ஷா காலையில் வெட்டி விட்டுருந்தேன், அந்த துணியை வந்து வெட்டி விட்டோம், நல்லா இருக்கு. வால் வந்து அவன் பழைய வால் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் வளர்ந்துட்டானுங்க. நான் 4 நாள் இல்லைன்னு எப்படி வளர்ந்துருக்கானுங்க பாருங்க. அப்போ பார்க்குறப்ப இத்தினூண்டா இருந்தானுங்க, இப்போ எல்லாம் வளர்ந்துட்டானுங்க, சூப்பராக வளர்ந்துட்டானுங்க. குட்டி தானே கருத்த வாழை கூட வளர்ந்துருச்சு இந்த 4 நாளையில. அம்மா இல்லைன்னா எல்லாம் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துடுச்சு இந்த பிள்ளை, வளர்ந்துட்டே அடியே. செல்லக்குட்டி வளர்ந்துட்டீங்களா? அடியே சோறுடி, நீ பெரிய பிள்ளையாயிட்டு என்னம்மா வளர்ந்துட்டேன். என்னடா என்னுடைய பெரிய குட்டி அப்படின்னு கூப்பிட்றேன். குட்டின்னு கூப்பிட மாட்டேன், பெரிய குட்டி, என் பெரிய கருப்பு, பெரிய கருத்தவாள் அப்படின்னு கூப்பிட்டா. அப்படி கூப்பிட்டா அம்மா கூப்பிட்டா. கண்ணடிக்கிற கண்ணடிக்கிறியா எப்படி கண்ணடிக்கிறியா? அப்படி கண்ணடிக்கிறியா? முடியா மேல வாங்க எல்லாரும். ஸ்மெல் அடிக்குதா? ஒடியா சீக்கிரமா வா. சீக்கிரமா சீக்கிரமா இங்க பாரு, சீக்கிரம் மேலே ஏறு. சாருங்க மேடம், தலைவன் தலைவி. 1 2 3 4 5 6 7 8 9 10 தான் இருக்கு. இன்னொன்று காணோம். லைனாக கொடுப்பேன். லைனாக கொடுப்பேன்னு சொன்னேன். ஏன் சிஞ்சு நீ மேலே வர மாட்டியா? பெரிய மனுஷி. அவர் வரமாட்டார், அவர் பெரிய டான். ஐயோ கத்துற பத்திய கருத்தவள் எப்படி? இதுக்கு தான் வந்து கீழே வந்து உட்காந்து இருக்கிறது. நான் கூப்பிட்டதே இதுக்கு தான் ஒடியாடுறது தெரியுமா? இந்த ட்ரீட்ஸ் கொடுப்பேன், அம்மா வந்தால் ட்ரீட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவன் வந்திருக்கான்ல
மாசா வந்து நல்ல ஒரு பொறுமையான ஒரு குட்டி. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் சாப்பிடுவான். அவனுக்கு கொடுக்குறப்ப மட்டும் சாப்பிடுவான். மற்ற யாரும் அப்படி இல்லை. பாருங்க இவன் தான் அடாவடி கருத்தவள். அப்புறமா இந்த பொட்டேட்டோ இருக்கா பார்த்தீங்களா, அந்த பொட்டேட்டோ வந்து ஓவரா சீன் போடுவான். சாப்பிடவான்னு கூப்பிட்டா உடனே ஓவரா போய் அப்படியே மூலையில் உட்காந்துக்கிட்டு சீன் போடுமாக்கும். மற்ற எல்லாரும் சாப்பாடு இருக்குன்னா ஒடியாருவாங்க, அவன் மட்டும் சீன் போடுறது. இவன் வந்து ஸ்பெஷலாக கவனிக்கணுன்றது இந்த இவன் இந்த டாட்டு. அப்புறமா இவன் வந்து எனக்கு முதல்ல கொடுன்னு கேட்குறவன். இவன் ஆளுக்கு முன்னாடி வந்து பெரியவன் தானே. இவன் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு குடுன்னுலாம் கிடையாது. அங்கே ஒரு எப்படி அமைதியாக உட்காந்துருக்கு பார்த்தியா, பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் தங்கண்டி நீ அறிவு காத்துட்டு இருந்ததுக்கு போனஸ். இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. அப்படிதான் எத்தனை 10 உரிச்சு கொடுத்தாலும் கூட எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அதனால அவ்வளோதான். ட்ரீட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்காதீங்க. நாங்கள் முதல்ல எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்துட்ருந்தேன். நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ எல்லாருக்கும் கம்மி பண்ணிட்டேன்.